இந்த லக்னத்திலயோ, எந்த லக்னம் 2, 11ல இந்த செவ்வாய் அமைஞ்சிட்டா, இவங்க பார்த்தீங்கன்னா, காவல்துறை, செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டது, இல்லைன்னா வண்டி, வாகனம், மோட்டார், ரியல் எஸ்டேட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டா இவங்களுக்கு அப்படியே படபடன்னு மேல வந்துருவாங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட்ல பெரிய லெவல்ல இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு இந்து லக்னத்தில அமைஞ்சிருக்கும். இதில பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டார் துறை, நெறைய பேர் மோட்டார் வாகனம் வாங்கி விக்கிறது, அதெல்லாம் பண்ணுவாங்க. இதில ஒண்ணு சிறப்பா கவனிக்கணும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு லைட்டா அரசியல் டச் வேற வந்துரும். அது வகையிலும் யோகம் இருக்கு. அப்ப செவ்வாயோட காரகத்துவம்னு இருக்குங்க. செங்கல், சிமெண்ட்டு இது மாரி கட்டிட சம்மந்தப்பட்ட பொருட்கள், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒண்ணு கூட எடுத்துக்கலாம். குதிரை வாகனங்கள். ஆக மொத்தம் செவ்வாயோட காரகத்துவமே இவங்களுக்கு பொருளாதார தன்னிறைவை குடுக்க காத்திருக்கு. இதில நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் சாதனம் பயன்படுத்துவாங்க. செவ்வாய் எலக்ட்ரிக்கல் சாதனம். அதுவும் இவங்களுக்கு பெரும் வளர்ச்சிய குடுத்துட்டு வருது. அப்ப ஒரு சிலர பார்த்தீங்கன்னா, சார் கூட்டு பண்ணலாமா? செவ்வாய் யார் கூட கூட்டு போடலாம்? சகோதர சகோதரிகளிடம், ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளிடம் கூட்டு போட்டுக்கலாம். மத்தவங்களோட கூட்டு தேவையில்ல. அப்ப இந்த மாமன், மச்சான் அப்படின்னு கூப்பிடணும். அந்த அளவுக்கு இருக்கும்போது, நிச்சயமாக இவங்களுக்கு ஒரு சக்கரவர்த்தி ஆகுற யோகத்த குடுத்துர்றார் அந்த செவ்வாய்.